ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் வாழைப்பழ ஸ்மூத்தி செய்யறதுக்காக பாதாம் பருப்பை 4லேருந்து 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு இது மாதிரி அதோட தோலை உரித்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு தடவை அரைச்சதுக்கு பிறகு இதில் ஒரே ஒரு வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு மீண்டும் ஒரு முறை நல்லா நைஸாக அரைக்கணும். வாழைப்பழம் கொஞ்சம் கனிஞ்ச பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப காயாக இருந்தால் லைட்டாக துவக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வாழைப்பழத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை ஓட்டிக்கிட்டோம். இதை ஒரு பாத்திரத்துக்கு நாம் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு காய்ச்சி ஆறின பால் ஒரு டம்ளர், ஒரு சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் போதும். நம்ம போட்டிருக்கிறது ஒரு வாழைப்பழம், பாதாம் பருப்பு, அதுக்கு ஒரு டம்ளர் பால் போதுமானது. அந்த பால் காய்ச்சி ஆறினது, அதில் சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. அந்த பாலையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இனிப்பு நமக்கு தேவை அப்படின்னா தேனோ நாட்டு சர்க்கரையோ, இந்த வாழைப்பழம் அரைக்கும்போது நாட்டு சர்க்கரையை சேர்த்தா வாழைப்பழம் அரைக்கும்போது சேர்த்துக்கணும். தேன் சேர்த்தா கடைசியாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேனை சேர்த்துக்கணும். எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டுமே கூட தேவையில்லை. ஓரளவு இந்த பாதாம் பருப்பும் வாழைப்பழத்தில் உள்ள அந்த டேஸ்ட்டுமே போதுமானதாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறோம். அவ்வளோதான். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கொஞ்சம் சில்லுப்பு வரும்போது சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் மேலே லைட்டாக தேன் சேர்த்துக்கிறேன், டேஸ்ட்டுக்காக. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக நம்மளோட வாழைப்பழ ஸ்மூத்தி ரெடி ஆகிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.